எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஆடு கட்டியிருக்க இடத்துல 2 ஆடையும் காணும் பார்த்தீங்களா? நேற்று பண்ணையில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. வெறி நாய், அதாவது ரேபிஸ்னால் பாதிக்கப்பட்ட நாய் நம்ம பண்ணைக்குள்ளே வந்திருக்கு. வந்து நம்மளோட 2 ஆடுமே காலி. அது பல் குறுகுறுன்னு வரும்ல, 2 ஆடையும் கடித்து காலி பண்ணியிருக்கு. அப்புறம் நம்மளோட சப்ஜா கலர் குதிரை, அந்த குதிரைக்கு ஒரு காலில் கடிப்பட்டிருக்கு. இப்போ நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கலான்னா இது எல்லாமே அதே மாதிரி ஜாம்பி மாதிரி மாறிடும். தன்னால் பக்கத்தில் போகிறவங்களெல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிடும். நாய்களை வளர்க்குறவங்க அதை அக்கறை எடுத்து பார்க்காமன்றதுனால வர்ற பாதிப்பு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஜான்சி வா, நம்மளோட ஜான்சிக்கு பாதத்தில் கடிச்சிருக்கு. அதனால் ஜான்சியை இப்போ வேக்சின் பண்ண கூட்டிகிட்டு போக போகிறோம். சாக்லேட்டை தான் இந்த சாக்லேட் மண்டே கொஞ்சம் காமில சாக்லேட்டுக்கு நான் கண்ணுக்கு மேலே ஒரு கடி விழுந்திருக்கு. இப்போ இதுகளுக்கெல்லாம் நம்ம வேக்சின் பண்ணலைன்னா இது எல்லாமே நம்மளுக்கு பாதிப்பாயிரும். அப்புறம் நம்ம ஃபார்மில் உள்ள மெம்பரையும் கையில் கடிச்சிருக்கு. தெருநாய்கள்னு அவ்வளோ நேரம் கூடி கூப்பாடு போடுவாங்க. எவ்வளோ பெரிய பாதிப்பு வருது பார்த்திங்களா? இப்போ நமக்கு நேற்று அது கடிச்சிருக்கிறது தெரியலைன்னா இன்னும் ஒரு 15-20 நாளில் நம்ம குதிரை நாய் எல்லாமே அதையே பண்ணும். அதை அடுத்த மிருகத்தை கடிக்கும். அடுத்ததும் அதே மாதிரி ஆகி இறந்து போகும். அந்த வைரஸை பரப்பி இறந்து போகும். தெருநாய்கள் எல்லாமே எப்படி வந்தது? முதல்ல எல்லாமே மனுஷனால் கொண்டு வந்து வளர்க்கப்பட்ட விலங்கு. அதை நாம் கவனமாக வளர்க்காமல் தெருவில் விரட்டி விட்டு தெருநாயாக மாறுது. இப்போ தெருநாயை அழிக்கக்கூடாது. தெருநாய்ங்கிற ஒரு தனி ப்ரீடு கிடையாது. அது மனுஷனால் வளர்க்கப்பட்ட ப்ரீடு. அது எல்லாத்தையுமே திரும்ப ஒன்று தத்தெடுத்து எல்லோரும் வளர்க்கணும், இல்லைன்னா அழிக்க தான் செய்யணும். எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுது பாருங்கள். அதுங்களும் தெருவில் சொறி பிடிச்சி அசிங்கமாக ரோடெல்லாம் கஷ்டத்தோடு சுற்றிட்டு இருக்கு. இந்த மாதிரி கண்டிஷனாக இருக்குது தெருவில் இருக்கிற நாய் அவ்வளோவுமே. இதே நம்ம வளர்க்குற நாய் கண்டிஷன் இல்லாமல் இருந்ததுன்னா ப்ளூ கிராஸ் எல்லாமே வந்துடும். இந்த நாயை குடும்பப்படுத்துறீங்க, இதுக்கு சாப்பாடு இல்லை, அது இல்லைன்னு. நம்ம ஃபார்மெல்லாம் விசிட் பண்ண வருவாங்க. ஏதாவது அனிமல்ஸுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அப்போ தெருவில் இருக்க டாக்ஸையும் அதே மாதிரி யாராவது கேர் பண்ணாமல் இந்த மாதிரி விட்டால் கண்டிப்பாக பெரிய பெரிய பாதிப்புகள் வரும். இன்றைக்கி நம்ம இதுகளை கண்டுபிடிக்கலை, இந்த நம்ம நாயெல்லாம் கடிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலை, நம்ம இப்போ வேக்சின் பண்ணலை, 24 ஹவர்ஸில் பண்ணலைன்னா நம்ம நாயோட நிலைமையை யோசிச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட இருக்க நாய், நம்ம வேலை செய்கிற அந்த பையனும் ஒரு 20 நாளில் இதே மாதிரி மாறிடுவான். ரேபிஸ்னால் பாதிக்கப்பட்ட ஆட்கள் இறக்குறத நீங்கள் பார்த்துருப்பீங்களே. ரொம்ப கொடூரமாக இருக்கும். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது ஒன்று பெரிய பெரிய அரசியல்வாதி நடிகைகள்லாம் சேர்ந்து தெருநாயை அழிக்கக்கூடாதுன்னு சப்போர்ட் பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கு ஆனால் அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருப்பாங்களா? அந்த நாய்க்கு வேக்சின் பண்ணணும், இல்லைன்னா அது தொடர்ந்து பெருகி தெருவிலே சுற்றாமல் இருக்கிற அதோட இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும். தெருநாய் ஒன்றும் அழிய போகிறதில்ல. வீடுகளில் எல்லா வீட்லேயுமே நாய் வளர்க்குறாங்க. நம்ம பண்ணையிலையுமே நாட்டு நாய் இருக்குது. நாட்டு நாய்கள் அழிய போகிறதில்ல. 10,000-20,000க்கு விற்கக்கூடிய நாட்டு நாய்கள் கூட இன்னுமே இருக்குது. நல்ல குவாலிட்டியான டாக்ஸ்லாம். நீங்கள் தெருவில் சொறி நாயாக இருக்கிறது மட்டும்தான் நாட்டு நாயின்னு நினச்சிட்டு அதை பாதுகாருங்க. எப்படியாவது தடுப்பூசி போடுங்க. அதுக்கு ஸ்கின்னுக்கு ஐவர்மேக்டின் 3 மாதத்துக்கு ஒரு நாள் பிடிச்சி ஐவர்மேக்டின் இன்ஜெக்ஷன் அடிங்க, சொறி வராமல் இருக்க. அப்படி பாதுகாத்து வளங்க. அதை பாதுகாக்கிறேன்னு கொடியை பிடிக்கிறீங்க, அதை அப்படியே அழித்து நாசம் பண்ணுறீங்க இருக்கிற மனுஷனையும் சேர்த்து. ஏதாவது ஒரு கலவரம் நடக்குதுன்னா அதை மாற்றுறதுக்கு இதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. சரி, நன்றி. இன்னும் எல்லா விலங்குக்கும் நான் இன்ஜெக்ஷன் போடணும். இறந்த 2 ஆடும் அவ்வளோதான். அது அந்த நாய் தெரிஞ்சால் பண்ணுது. அதோட மைண்டே கொலாப்ஸ் ஆகி இதை பண்ணுது. மனுஷங்க தான் இதை சரியான முறையில் வழிநடத்தி கொண்டு போகணும். ஏன்னா இதெல்லாம் இயற்கையில் வைல்டு அனிமல்ஸாக உள்ளது கிடையாது. இது எல்லாமே மனுஷன் கொண்டு வந்து வளர்த்தது. மனுஷன் கட்டுப்பாட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அது எல்லாமே நல்லா இருக்க முடியும். நன்றி.